7 மணிலிருந்து நான் ஆலப்பாக்கம் வலசரவாக்கம் அந்த முன்னாடி இருக்கல ஹெச்பி எல்லாத்தையும் தேடிக்கிட்டு தான் வந்தேனே. தொழில் எந்த அளவுக்கு பாதிப்பாகுன்னா நீ பெட்ரோல் போகணுன்ட்டு நான் ப்ரோக்ராம் போகல. கோயம்பேடு இல்லை, பரவாயில்ல இல்லை, அந்த இந்தியன் கூப்பிட்டாங்க. இந்த வம்பு இது இருக்க தெரியல. இல்லை ஆல்ரெடி நான் 2 பெட்ரோல் பங்க் பார்த்துட்டு தான் வந்தேன். ஆமாம், பெட்ரோல் இல்லை. அப்படியே நீடிச்சுன்னா இந்தியாவுக்கும் 1 மணி நேரமாக நிற்கிறோம். 1 மணி நேரமாக கிடைக்கல. ஆமாம், இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும் நிலைமை? இப்படியே போச்சுன்னா பைக்கை தள்ளிட்டு தான் போகணும். எல்லா பங்க்லையுமே முடிஞ்சிருச்சு. 2 மணி நேரமாக இருக்கும், பெட்ரோல் இல்லைங்கள. இப்படியே என்ன பண்ணுறது, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. பெட்ரோல் இல்லைன்னா எல்லாருக்கும் வேலை இல்லாத போயிடும். கேஸ் இல்லைன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ஐயோ, காலையில் 7 மணிக்கு போயிட்டு இருந்துச்சு சார். 7 மணிலேருந்து இவ்வளோ நேரம் நின்றுருக்கேன். யாரும் ஹெல்ப் பண்ணவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு தாயம் கிடையாது, எங்கேயுமே இல்லையா இல்லையா. கோயம்பேடு இல்லை, பரவாயில்ல இல்லை, அந்த இந்தியன் கூப்பிட்டாங்க. இந்த வம்பு இது இருக்க தெரியல, கிடைக்குமா இல்லைன்னு தெரியல. 1 மணி நேரமாக நின்றுட்டுருக்கேன். பெட்ரோலே இல்லாமல் தள்ளிக்கிட்டு தான் வந்தேன். 3 பங்க்கு பக்கத்தில் 2, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்பி பெட்ரோல் பங்க்கு, அந்த பக்கம் இந்தியன் ஆயிலெலாம் க்ளோஸில் தான் இருக்குது. பெட்ரோல் இல்லைன்னு சொல்கிறாங்க. வேலை வாய்ப்பு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போனோம், கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நின்றுட்டுருக்கேன். எவ்வளோ நேரம் நம்ம நின்றுட்டுருக்குது இங்கே? இப்படியே நீடிச்சுன்னா அவன் ஊருக்கு தான் பேக்கை தூக்கின்னு போனோம். நைனா நாகேந்திரன் சொன்னார், பார்த்தா யாரும் பயணிக்க வேண்டாம், எல்லாமே ஸ்டாக் இருக்குது அப்படின்னாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேஸ் இல்லை, ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் ஏறி போச்சு. இன்றைக்கி கையேந்தி பவன்லாம் சாப்பிட்டு வரேன், 5 ரூபா 10 ரூபா கூட இருக்குது. ஒரு ஆம்லேட்டு தோசை எதுவாக இருந்தாலும். இதுக்கு சொல்யூஷனே தெரியல என்னென்னு. 1 மணி நேரமாக நிற்கிறோம். பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லைன்னு அறிவித்த பிறகு ஏன் இந்த பிரச்சனை வருது? அப்போ தட்டுப்பாடு இருக்கா இல்லையாங்கிறது முதல்ல மக்களுக்கு அறிவிக்க சொல்லுங்கள். டிவியில் எல்லாத்துக்கும் அறிவிக்க சொல்லுங்கள். அறிவிச்சா இந்த கூட்டமே வராது. இந்த பேனிக் ஆகிறது காரணம் என்ன? இல்லைங்கிறதுனால தான் நிற்கிறாங்க. இது தீர்வு அரசாங்கம் தான் எடுக்கணும். வேறு யாரும் பொதுமக்களை எடுக்க முடியும்? பெட்ரோல் எல்லாம் சிரமமாக இருக்குது. 1/2 hour அடிக்கிறேன். நேற்று வந்தேன், போட முடியல, போயிட்டேன். சரி, இன்றைக்கி பெட்ரோல் போடாட்டா வண்டியே ஓடாது. அதனால் 1/2 hour எவ்வளோ நின்றுப்பா போகணும். இல்லை ஆல்ரெடி நான் 2 பெட்ரோல் பங்க் பார்த்துட்டு தான் வந்தேன். ஆமாம், பெட்ரோல் இல்லை. அப்படியே நீடிச்சுன்னா இந்தியாவுக்கும் அது பிரச்சனை தான். பொருளாதாரம் ரொம்ப அடிபடும். அப்படி இருக்கும்போது இப்போ அங்கே வார் நடக்குங்கும் போது நமக்கு இங்கே அடி ஆகுதுல்ல. அதனால் அங்கே நடக்கிறனால எல்லா நாட்டுக்குமே பிரச்சனை தான். 3 மாதத்துக்கு ஸ்டாக் இருக்குது, பிரச்சனை இல்லை. அப்படிங்கும்போது 6 மாதத்துக்கு கூட நான் வச்சு அடிப்போம்னு சொல்லும்போது இப்போ 3 மாதத்துக்கு இருக்குன்னு சொன்னால் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. அதுக்காண்டி நம்ம என்ன சாப்பாடு கட்டிட்டா வந்து நிற்க முடியும்? பெட்ரோல் போடுறதுக்கு எவ்வளோ வேலைகள் கிடக்குது உங்களுக்கு. இல்லை, பெட்ரோல் தான் நேற்று நைட்டு தான் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். மவுண்ட் ரோடில் ட்ரை பண்ணால் அங்கேயும் ஃபுல்லாக கிடைக்கல. அப்புறம் வீட்டில் பெட்ரோல் வண்டி ஸ்டாப் பண்ணி வந்துட்டேன். இப்போ மார்னிங் போகலான்னு பார்த்தா இப்போயுமே இதே பிரச்சனை இருக்குது. அந்த பெட்ரோல் பங்கில் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு, எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஏவிஎம் பார்த்து ஒன்று நைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. இடிச்சுன்னா நான் வண்டி வீட்டுக்கு போட்டு எல்லாத்தையும் நடந்து போக வேண்டியதாக போகிறதுனா 20 டேஸாக 1 மந்த்துக்கோ 10 பிரச்சனைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அடுத்த 2 நாள் இது மாதிரி பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் வந்த பிறகு தான் பெட்ரோல் போட தான் பால் போட முடியும். தெரிஞ்சுதான் கொஞ்சம் வேறு ஏதாச்சும் ரெடி பண்ணியிருந்துடலாம். கொஞ்சம் ஸ்டாக் வச்சுருக்கலாம் பெட்ரோல். நான் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரமாக நின்றுட்டுருக்கேன். இப்போ வரைக்கும் டீசல் இல்லை, எதுக்குமே எல்லா பங்க்குமே ஃபுல்லாகவே இருக்குது. எல்லா இடத்துலையுமே பெட்ரோலுக்கும் சரி டீசலுக்கும் சரி எல்லா இடத்துலையுமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா கேன் வந்துட்டா கொண்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் கிட்ட நிற்கிற அளவுக்கு இருக்குது வண்டி. வாகனத்துக்கு பெட்ரோலும் டீசலும் மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் ஓரளவுக்கு சமாளிக்கலாம். இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் நம்ம சொல்லவும் முடியாது ப்ரோ. இது எல்லாமே காமனான ஒரு விஷயம்தான். இதுக்கப்புறம் போக போக என்ன ஆகும்னா ஓட்டுநருக்கு எல்லாருக்குமே சரி பொதுமக்களுக்கும் அவங்களோட வாழ்வாதாரத்தில் சேலரி ஒரு அமௌண்ட்டுன்றது கம்மியாக தான் வரும். ஆனால் நம்ம செலவு பண்ணுறது பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். வேறு எதுவுமே கிடையாது. இதில் 10:15 இருக்கிறேன். நான் இங்கே 1 மணி நேரம் ஆச்சு. 7 மணிலிருந்து நான் ஆலப்பாக்கம் வலசரவாக்கம் அந்த முன்னாடி இருக்கல ஹெச்பி எல்லாத்தையும் தேடிக்கிட்டு தான் வந்தேனே. இங்கே தான் நிற்கிறேன். பெட்ரோல் கிடைக்கல, டீசல் இல்லை, அது கிட்ட போனால் தான் தெரியும். கிடைக்குமா கிடைக்காதான்னு கிட்ட போனால் தான் அந்த ஆப்ஷனில் தான் நம்ம நிற்கிறோம். போகிற காலத்தில் இதெல்லாம் விற்று திருப்பி பழைய காலத்து இப்படி தான் நடந்து தான் போகணும்னா அரசாங்கத்தை சொல்லி என்னன்னா எங்கேயோ போர் அடிச்சுக்கிறாங்க, எங்கே உலகம் எவ்வளோன்ற மாதிரி தான் இருக்குது. அவங்கள சொல்லி மட்டும் நமக்கு என்ன வரப்போகுது? கார் எடுத்தது நாம தான் புலம்பி ஆகணும். தொழில் எந்த அளவுக்கு பாதிப்பாகுன்னா நீ பெட்ரோல் போகணுன்ட்டு நான் ப்ரோக்ராம் போகல. இன்றைக்கி எனக்கு ஒரு 1500 ரூபா லாஸு. வெளிநாட்டில் சைனாக்காரன் நம்மளை குனியை வச்சு குத்துனா இப்போ அமெரிக்காரன் குத்திட்டு இருக்கிறான். எந்த வகையில் நம்ம மக்கள் வாழ்கிறது எல்லாத்துக்குமே கட்டுப்பாடு ஆயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்காதாரம் என்ன ஆகுன்றது ஒன்றுமே புரியல. நான் 1 மணி நேரமாக பரணி ஸ்டுடியோக்கிட்ட நின்று வந்துட்டு இருக்கேங்க. இப்போது 1 மணி நேரமாக காலைல இன்னைக்கு என்னுடைய இன்னும் கிட்ட போகல. ஒரு நாள் இந்த மாதிரி நின்னோம்னா கேஸு தான் ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னாங்க. இப்போ டீசலும் பெட்ரோல் இந்த மாதிரி பொருளையை கிளம்பி விட்டால் மக்கள் என்ன செய்வாங்க? இப்போ ஒரு நாள் நான் இங்கே நின்னேன்னா என்னுடைய வாழ்வாதாரம்
வாழ்வாதாரம் என்னோட ஒரு நாள் சம்பளம் 1000 ரூபாய் போகுமே, அதை நான் எப்படி வீட்டில் நான் கண்ட்ரோல் பண்ண முடியும்? என் மக்களுங்களை எப்படி காப்பாற்ற முடியும்? ஸ்டோர் எப்படி போட முடியும்? அரசாங்கமும் இதுக்கும் நடவடிக்கை எடுக்கணும். இப்போ இவ்வளோ கட்டுப்பாடாகுது டீசலுக்கு. நாளைக்கு வந்து மக்களை வந்து இந்த மாதிரி நிலைமை கொண்டு வந்துட்டு எனக்கு ஓட்டு போடல உனக்கு ஓட்டு போடலன்னு வாழ்வாதாரமும் பாதிக்குது, அவனுடைய பொழப்பும் பாதிக்குது.